பிள்ளைமார், தோழி பிள்ளைமார், பாண்டி பிள்ளைமார், 2 பிள்ளைமார் போகும் இந்திரனுக்கும் கல்யாணம் முடியுது. அவங்களுக்கு 90 பள்ளம் பிறக்கான். கதை கேட்க இனிமையா இருக்கு, ரசிக்கக்கூடிய கதையா இருக்கு. கேட்டீங்களா? அது தேவேந்திர வம்சம். அப்போ பிள்ளைமாருக்கும் தேவேந்திரனுக்கு பிறந்தவங்க பள்ளங்க எழுதிட்டானா முக்கல்தோர் கடன் வாங்க முடியாது. அதை எப்படி எழுதுதான்? கௌதம முனிவர்னு ஒருத்தர் இருக்காரு. கௌதம முனியுடைய புருஷன் பொண்டாட்டி பேர் அகலிகை. அந்த அகலிகைய கள்ளத்தனமா ராத்திரி தேவேந்திரன் உறவு கொள்வான். 3 ஆம்பளை பிறகு ஒருத்தன் கண்ணை ஒருத்தன் மரம் ஆக முடியும். போயிருதா இந்திரனை வச்சு தமிழ் சாதி எல்லாம் இப்படி ஒன்னு ஒன்னா கேளப்பட்டானுங்க. 3வது பாயிண்ட் வன்னியர். இவன் இந்திரனுக்கும் இந்திர மகா 2 பொம்பளை பிறகு. சாம்பான் என்று சொல்லக்கூடிய சாம்பவ முனிவர் யாகம் வளர்க்கார். யாகத்து நெருப்புல வாரா ஒருத்தன் ருத்ரவன்னியன் வீரவன்னியன் பேர். அவனுக்கும் இந்திரனுடைய மகளும் கல்யாணம் நடக்கு. அந்த வாரதிகளும் அந்த வன்னியர் ஜாதியும் எழுதியிருக்கான். இதுதான் காடு வீட்டுக்கு வருவோம். அன்பு முனை பெருசா நெருப்பு இப்படிதான் வருது கதை. அப்புறம் நாடாக்குமார் 7 தெய்வ கண்ணியை குளிச்சுக்கிட்டு இருக்காரு ஆத்துல. அப்ப என் தேவேந்திரன் பார்க்கான், துணியெல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தான்.